வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் லோன் வாங்கின 3 விதமான லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அமௌண்ட் தரக்கூடிய ஒரு ஆப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பணம் கிடைக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே, அமேசான் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கிக்கலாம், அல்லது பணமாக தேவைப்பட்டாலும் பணமாக எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த இஎம்ஐ போட்டுக்கலாம். அப்படி ஒரு ஆப்பு. முன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 நாளில் நீங்கள் சமாளிக்கலாம். அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அல்லது ஒரு கேஷாக நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், 30 நாள் திரும்ப செலுத்திட்டிங்கன்னா போதும். அதுக்கு எந்த விதமான வட்டி இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதமான 3 விதமான ஆப்புக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த 3 ஆப்பில் நல்லா லோன் வாங்கியிருக்காங்க. நிறைய விதமான லோன் ஆஃபர் இவங்க தந்திருக்காங்க. ஸோ ஸ்டார் ரேட்டிங், நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய 3 லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பணம் தேவைப்படும். நம்ம சொன்னக்கூடிய இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக விளக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது அல்லது ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லைங்க என்னால் பணம்லாம் புரட்ட முடியல, ஒரு திடீர்னு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது அல்லது 1 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு 2 நாளுக்கு ஒரு திரும்ப செலுத்திடுவேன் அல்லது ஒரு 20 நாளில் கழிச்சு திரும்ப செலுத்துகிற ஐடியாவில் இருக்கிறேன், ஒரு 10,000 ரூபா போதும், அப்படி எவ்வளோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அது சொல்கிறேன்னா, 3 விதமான லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்க வெப்சைட்லேயும் லோன் தராங்க, ஆப் மூலமாக லோன் தராங்க. இவங்க ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி. இவங்க அதிகபட்சமாக லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுதான் பெரிய ஹைலைட்டு. அதாவது ஒரு அதிகமான லோன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை இவங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களை பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த வட்டி இல்லாமல் பணம் புரட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஈஸியாக ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் வச்சுருக்க எனக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, ஈஸியாக உங்களுக்கு பணம் தரக்கூடிய 2 ஆப்பை பற்றி அடுத்து உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னவலா ஃபின்காப். பொன்னவலா ஃபின்காப்பை பற்றி நிறைய விதமான ரிவ்யூஸ், நிறைய விதமான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தாலும் அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லோன் அமௌண்ட் இவங்க அதிகமாக தராங்கன்னா எலிஜிபிலிட்டி என்னென்ன விஷயங்கள் இருந்தால் இந்த அமௌண்ட் கிடைக்குன்றதை ஒன் பை ஒன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க வெப்சைட்டில் லோன் தராங்க. வெப்சைட்டில் எப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது அதில் வந்து அப்ளை நவ் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அப்புறமா எந்த விதமான லோன் உங்களுக்கு தேவை, பர்சனல் லோன் தேவையா, பிஸ்னஸ் லோன் தேவையா, அதெல்லாம் கேட்குது. இதை கொடுத்துட்டு நீங்கள் டேர்ம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தரலான்றது டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து உங்களை டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து வெப்சைட்டில் இவங்க தரக்கூடிய லோனை பற்றி. ஒருவேளை உங்களுக்கு ஆப் மூலமாக இந்த லோனை வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா இவங்க ஆப் மூலமாக லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய, அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த எல்லா பேங்கருக்கும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரெப்கோ வட்டி விகிதத்தை வச்சு தானே வட்டி ஏறும், அதே பேஸ் பண்ணி தான் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 16% 36% வட்டி போக சொல்றாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2.5% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 நீங்கள் லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ போடுறீங்க, வட்டி ஒரு 16% போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% போட்டாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1475 ரூபா வருது. ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் ஒரு 100 ரூபா போடுவாங்க. இது இல்லாமல் புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போடுறாங்க, அது ஒரு 700 ரூபாய் ஒன்று போடுறாங்க. கையில் எவ்வளோ கிடைக்கும்னா, நீங்கள் கேட்டது 50,000 ரூபாய்னா கையில் 47,725 ரூபா தான் கையில் கிடைக்கும். மொத்தத்தில் எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, கேட்டது 50,000 ரூபா, ஆனால் கட்டுறது பார்த்தீங்கன்னா 54,441 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. 3.7 ஸ்டார் ரேட்டிங், நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங். நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குது. அதாவது உங்கள் கஸ்டமர் கேர் நல்லா அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய விதமான நல்ல ஸ்டார் ரேட்டிங் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த பொன்வலா ஃபின்காப் பொறுத்த வரைக்குமே என்ன எலிஜிபிலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே ஒரு 700க்கு மேலே இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இன்கம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 ஆப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிங் ஆப். இந்த ரிங் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை கட்ட முடியலன்னா நீங்கள் இஎம்ஐ போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க. லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 20,000 உங்களுக்கு லிமிட் காட்டுறாங்க, ஆனால் 10ல் உங்களுக்கு
அதிகமாக தேவைப்படுதுன்னா 3 மாதம் கழிச்சு அந்த லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பணமாவை நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேசிக் டீட்டெயில்ஸில் உங்கள் நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதாவது KYC டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்குது. இன்கம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நல்ல அமௌண்ட் கிடைக்குங்க. ஒரு 30,000 40,000 ஆச்சுன்னா சூப்பரான அமௌண்ட் கிடைக்கும். லிமிட்டை அவங்க காட்டுவாங்க. உங்களுக்கு ஓகேன்னா உங்களோட வேலெட்டில் பணம் வந்துடும். அதாவது நம்பர்ஸாக வந்துடும். அழகாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ போட்டுதான் தாராளமாக இஎம்ஐ போட்டுக்கலாம். எவ்வளோ லோன் அமௌண்ட் இவங்க தராங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 18% இருந்து 36% பேர் ஆனும் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதம் இருந்து 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐ போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் லோன் வாங்குறீங்க, இஎம்ஐ ஒரு 12 மாதம் போகிறீங்க வச்சுங்களேன். வட்டி ஒரு 30% பேர் ஆனும் போட்டாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 3,000 ரூபா போடுவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிக்கிட்டு மீதி 97,000 தான் கையில் கிடைக்கும். மொத்தமாக இந்த 12 மாதத்தில் எவ்வளோ நீங்கள் கட்டியிருப்பீங்கன்னா, கேட்டது 1 லட்ச ரூபான்னா மொத்தமாக 1,16,985 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இந்த ரிங் ஆப்பை பற்றி சொல்லணும்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு இவங்க உடனடியாக பணம் தராங்க. வட்டி அதிகமாக இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு குயிக்காக தரத்தில் இவங்க சூப்பர் சொல்ல முடியும். நிறைய பேர் இவங்க லோன் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. நிறைய ஃபீட்பேக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் லைன் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு ஆப்னு சொல்ல முடியும். இந்த ஆப்புக்கும் ரிங் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே 30 days வரைக்குமே உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ரிங் ஆப்பில் உங்களுக்கு வேலெட்டில் பணம் வந்துடும். அந்த பணத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் அது இஎம்ஐ போட்டுக்கலாம் இல்லையா. ஆனால் இவங்க பொறுத்த வரைக்குமே வேலெட்டில் பணம் வந்துடும். அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 30 நாளாக டைம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு திரும்ப பணத்தை செலுத்திட்டீங்கன்னா வட்டி வராது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆப் தான் இவங்க. யார் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாஷ்வின் ஆப். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு 20,000 ரூபா தான் தேவைப்படுதுன்னா அந்த 20,000 எடுக்கிறீங்க இல்லையா, அந்த 20,000 ப்ராப்பராக அந்த 30 நாளுக்குள்ளே கட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இஎம்ஐ போட்டுக்கிறனால தாராளமாக இஎம்ஐ நீங்கள் போட்டுக்கலாம். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 36 மாதம், 24 மாதம், 12 மாதம், 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. லோன் ஆஃபர் பொறுத்த வரைக்குமே 1 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்குமே லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் பணத்தை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எந்த விதமான வட்டி இதுக்கு வராது சொல்கிறாங்க. வட்டி எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா 11.99%, அதாவது 12%லேருந்து 60% வரைக்குமே வட்டி போகும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 லோன் வாங்குறீங்கன்னா 3 மாதத்தில் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க கேட்டிங்கன்னா 10,167 ரூபா தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. மற்றபடி எந்த பிரச்சனை வராது இவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டாஷ்வின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 700 கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், 700+ கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், வருமானம் 25,000 ரூபாய்க்கு இருக்கணும். ஸோ இது முக்கியமாக அவங்க சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நான் சொன்ன இந்த 3 விதமான ஆப்புகளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பொன்வலா பொறுத்த வரைக்குமே ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுறவங்க அதை ட்ரை பண்ணலாம். இல்லைங்க எனக்கு 20,000 30,000 தான் தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள தேவைப்படுது, இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், அர்ஜென்ட்டு, எமர்ஜென்சினா ரிங் ஆப்பை ட்ரை பண்ணலாம். உடனடியாக கிடைக்கும். இஎம்ஐ போட்டிங்கன்னா அதுக்கு வட்டி அதிகமாக இருக்கும். எவ்வளோ இஎம்ஐ போடுறத பிளான் பண்ணிட்டு செய்யணும். 3வதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், 30 நாள் வரைக்குமே உங்கள் டைம் தராங்க. உங்களுக்கு பணத்தை எடுத்து அந்த தேதிக்குள்ளே கட்டிட்டிங்கன்னா எந்த விதமான வட்டியும் வராது. அப்போ வேறு ஏதாவது சார்ஜஸ் வருமா கேட்டிங்கன்னா வரும். கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. எவ்ரி மந்த் உங்களுக்கு கன்வைசிங் ஃபீஸ் போடுவாங்க. அதாவது பயன்படுத்தாத பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் எடுத்து மறுபடியும் கட்டிட்டிங்கன்னா கூட ஒரு 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்குமே கன்வைசிங் ஃபீஸ் வரும். ஸோ அது முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இஎம்ஐ போட்டிங்கன்னா அதிகமான வட்டி வரும். ஸோ அதை கவனிச்சுக்கணும். ஸோ மாத சம்பளக்காரங்களுக்கு ஸ்டாஷ்வின் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஆப்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம சொன்ன இந்த 3 விதமான ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் தனித்தனியாக அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம்.